ஒரு தாயின் கருவிலே பிறக்கும் போது உயிரோடு தான் பிறக்கும். பிறப்பாங்க. என்ன பேசுறாங்க கேளு. அங்க சத்தம் வந்தது நீதான் படுத்தாவ சொல்லிட்டேன். ஒரு தாயின் கருவிலே உயிரோடு பிறந்தான் பார்த்திருப்பேன். ஆனா என்னுடைய பிறவி அதிசய பிறவி. நான் பிறக்கும் போது உயிர் இல்லாத பிறந்தேன். உயிர் இல்லாத அது எப்படிங்க? எப்படி பிறந்தீங்க? பிறக்கும் பொழுது ஆமாம் உயிர் இல்லாமலே பிறந்தேன். உயிர் இல்லாமல் பிறந்தீர்கள். உலகத்தில் ஒரு எனக்கு சந்தேகம் இல்ல. உட்காந்து பெரிய சந்தேகம். ஒரு தந்தை 3 தாய். அதுதான் எப்படி விளக்கமா சொன்னதுன்னு தெரியும். நமது தந்தைக்கும் 2 மனைவி 2 பொண்டாட்டி. பொண்டாட்டின்னு சொன்ன தெரியுமா? அதான் 2 மனைவி. கற்பனை 2 மனைவிகள். 2 மனைவிகள் கற்பனை திருமணம் செய்தார். அவளுக்கு குழந்தை இல்லை என்று அவளுடைய தங்கை கற்பனையை திருமணம் செய்தார். இருவருக்கும் குழந்தை இல்லாத காரணத்தினாலே மந்திரிமார்கள் யோசனாலே கானகம் சென்றார். அவர்களை கண்டார். அவர் சிவபெருமான் அருளாலே மாங்கனியை கொண்டு வந்தார். மாங்கனியை கொடுத்தார் பாரு. ஆமாங்க, அவரு அது சொல்லி இருக்கணும். இதை வாங்கின வந்தா பாரு எங்க அப்பா. அவனும் அறிவு இல்லாதவன். நல்ல பேசும். உங்க அப்பா கொடுத்தவனும் அறிவு இல்லாதவன். வாங்கின பாரு உங்க அப்பா. அவன் மூளை இல்லாதவன். அது நீ சொல்ற, நானே சொல்றேன். பேசுறான் எங்க அப்பா. நான் ஏதோ பேசுவேன். ஆமா, நீ கேப்ப உங்க அப்பாவை. கசவாதெல்லாம் நமக்கு பிடிக்காது. சரி வந்துடுறேன். ஐயோ அப்பா, நான் 1000 பேசுவேன். நான் பேச முடியுமா? வாங்கி கொண்ட பையன், காசு கட்டுற பையன். அதான் மிளகா தராது. வாங்கி
9 மணிக்கு கூத்துக்கு வரேன். வெச்சுங்க துண்டுறவன் 6 மணி நேரம் வந்து ரோல் பண்ணுங்க ஆளு. சாமி என்ன பேஜ் முதல்ல குழந்தை மாங்கனியை கொண்டு வந்தார். கொண்டு வந்து மாங்கனியே குழந்தை ஆசனம் பெண்களுக்கு குழந்தை ஆசனம் ரொம்ப பிடிக்கும். ஆமாமா குழந்தை ஆசனம் ரொம்ப பிடிக்கும். ஆமா பெண்களுக்கு தாய் என்று இருந்தால் சேய் என்று இருந்தாதான் பெண்ணுக்கு பெருமை என்ன தெரியுமா? தாய்மாதான் பெருமை தாழ்மை. ஆமா மண்ணுக்கு பெருமை தெரியுமா? மண்ணுனா வெள்ளாமை. வெள்ளாமை வெள்ளாமைன்னா என்ன தெரியுமா? நம்ம கம்பெனில ஒரு கடலாமை எதுக்கு குழந்தை பெண்கள்னா திருமணமானவனே குழந்தை பிறந்தணும். அப்பதான் அந்த குழந்தைக்கு அந்த பெண்ணுக்கு பெருமை. எமது தாய் மாங்கனியை 2 பேருக்கு போட்டு போட்டாங்க. ஒரு மாங்கனிக்கு போட்டி போடுறதுனாலே எங்க தப்பாளுங்க அறிவு இல்ல, கொட்டாளுங்க அறிவு இல்ல. மாம்பழத்தை ஒரு ஆள் முழுசா சாப்பிட்டுருந்தா ஆமா நான் ஒழுங்கா பிறந்திருப்பேன். இவங்க சண்டை போடுறதுனால நம்ம தந்தை மாங்கனியை இருப்பினமாக பிறந்து கொடுத்தார். 2 பேரும் சரியாப்பமா கொடுத்தாரு. சண்டை வேணாம், சண்டை வேணாலும் ஒரு கனியை இருபுலவா பிளந்து கொடுத்தார். 2 பேரும் சாப்பிட்டாங்க. மாதமானாங்க, கர்ப்பிணியானார்கள். குழந்தை பிறந்தது, பாதியாக பிறந்தது. ஒரு காது, ஒரு கண்ணு, பாதி மூக்கு, பாதி வாய், ஒரு காலு, ஒரு கை, பாதி பாதியா பிறந்தது. அது நான் கேட்க இருப்பினமாக பிறந்தது. பிறக்கும் பொழுது உயிர் இல்லாமல் பிறந்தது. பிறந்த பலனிலிருந்து அகலைக்கரை செஞ்சு எமது தந்தை தெரிந்து விட்டார். ஆமா எமது குலதெய்வமாக வளர்க்கிற சரதேவதை பார்த்தார்கள். பார்த்தார் அனுதினமும் ஒரு குழந்தை இருப்பினமாக பார்த்தார்கள். எடுத்தார். அவளை சக்தினாலே உயிர் கொடுத்தார். சக்தியின் மகிமையால ஒன்று சேர்த்து நமது தந்தையிடம் சேர்த்தார். எனக்கு பெயர் சொன்னார். குழந்தை தினமோ அவளுக்கு தந்தை சந்து எவ்வளவு நாமதேயமோ சரதாவதை 2ஐயும் குறித்து பரவாயில்லைங்க. பெற்றெடுத்தவர்கள் கற்பனை 2 தாய். உயிர் கொடுத்த காளிகாதேவி. உயிர் கொடுத்தவர்களும் காளிகாதேவி. எனக்கு 3 தாய், ஒரு தகப்பன். இருவரு நாட்டை சிறு சிறப்போடு சாட்சி சுவாமி குலதேவதை விளங்கிட்டு வருகிறேன். போற்றி
திருமணமாகி 2 பெண் பிள்ளை இருக்கு. உங்க கல்யாணம் ஆகி 2 குழந்தை பொண்ணுக்குது. பொண்ணுடா டேய். பெண் குழந்தை அதாவது பொண்ணு வேற பெண்ணு வேற. நான் சாத்து மலைங்க டேய். நான் பஞ்சுசாமி 2 பெண் குழந்தை இருக்குது. நந்தினி சுந்தரி நன்றி பரவாயில்ல. அருமையான பெண் குழந்தை இருக்கிறது. நந்தினி அவர்களை யாரங்கடா டேய் யாரடா டேய் நீதான் சொன்ன. நந்தினி சுந்தரி நந்தினி சுந்தரி ஓ சுந்தரி என்று 2 பெண் குழந்தை. ஆமா அவர்களை வடமதுராவில் ஆளக்கூடிய கம்ச மகாராஜனுக்கு மனமுறைத்து வைத்திருக்கிறேன். 2 ஒரு அடி ஓட்டி விட்டான் சார். ஓட்டி விட்டுனா நான் ஆடா மாடாது பரவாயில்லங்க. திருமணம் செய்து அதான் கல்யாணம் பண்ண. கல்யாண நாள் ஒண்ணுதான், திருமண நாள் ஒண்ணுதான், கர்மாந்திரம் ஒண்ணுதான். கர்மாந்திரம் ஒண்ணாவான் ஆச்சாரப்பட திருமணம் வேற கர்மாந்திரம். நமது குழந்தைகள் சிறப்பாக இருக்கிறார்கள். நாட்டுல குறை என்பது கிடையாது. குறையே கிடையாது. சும்மா உங்களுடைய மகளப்பா 2 பேர் நந்தினி சுந்தரி ஆயிரமப்பா. உங்களுக்கு என்ன குறை? என்ன குறையா? என் தாலி அனுப்பாதப்பா. அந்த கண்ணாடும் ஒண்ணு தாலி அறுத்துட்டு ஏன் சூத்துல குத்துற நானா பண்றது? அதான் தாலி அறுத்துற விடக்கூடாது. குழந்தைகளை தாலி அறுக்க செய்திருக்கிறான். விடக்கூடாது. அவன் அறுத்தது ஒரு தாலி. ஆமா நான் எத்தனை தாலி அறுக்கிறேன்? அவன் அறுத்தது ஒரு தாலி. 2 தாலி. ஆமா நான் அறுக்க போது எத்தனை தாலி? நான் என்னன்னா நீ அறுத்தீங்க வா. கலகம் செய்யுடையன் வக்காலா ஓய் சமாசாரம் தெரியாத. ஆமா என் பிள்ளைகளை தாலி அறுக்க செய்திருக்கான். விடக்கூடாது. விடலாமா? புதபல சாமர்த்தியம் தெரியாமல். ஆமா புதபல சாமர்த்தியம் தெரியாமல் 7 ஞான பலம் படைத்தவன் நான். ஆமா என்ற சாமர்த்தியம் தெரியாமல் தெரியாமல் என் பிள்ளைகளை தாலி அறுக்க செய்திருக்கிறான். ஆமா அவன் விடுவானா? விடக்கூடாது. எங்க அந்த